பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். உங்களை இப்படியாக நாள்தோறும் சந்திப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் அல்லவா? எத்தனை பேர் என்னை அழைத்து நாங்கள் தினந்தோறும் இந்த செய்திகளை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு மிகவும் அது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருகின்றது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய பணியை செய்வதை விட, ஊழியத்தை செய்வதை விட மேலான காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் எல்லோரையும் தெரிந்து கொள்வதில்லை, அவர் எல்லோரையும் ஊழியத்திற்காக அழைப்பதில்லை. அவர் தாயின் கருவிலேயே ஒரு சிலரை தனக்காக இந்த ஊழியத்தை செய்வதற்காக அவர் அழைக்கின்றார். அதன் பிறகு அந்த பிள்ளை வளருகின்ற பொழுது ஒரு நபராக, ஒரு ஆணாக 20 வயது 25 வருகிற பொழுது எங்கும் போக முடியாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தான் ஆக வேண்டும். எங்கள் அம்மா போகணும்னு நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் கர்த்தர் அதை தெரிந்து கொண்ட நபரை ஊழியத்திற்காகவே அவர் அழைக்கிறார், பயன்படுத்துகிறார். யோனா எங்கெல்லாமோ பேர்லாம் நினைச்சாரு, ஆனால் கர்த்தர் அந்த மனிதனை ஊழியத்திற்காக அழைத்து வைத்திருந்தபடியினாலே எங்கேயும் போக முடியவில்லை என்று வரலாறு சொல்கிறது அல்லவா? எனவே நீங்களும் கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாள்தோறும் கேட்கின்றீர்கள். முடிந்த அளவு கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். ஒருவேளை பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், பாட தெரியாமல் இருக்கலாம், ஒர்ஷிப் பண்ண தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நம்ம முடிந்த அளவு கர்த்தருக்காக என்ன பணியை, சின்ன பணியை செய்ய முடியுமோ அதை செய்வோம். எச்சிலையில் எடுக்கிற பணியாக இருக்கலாம், நாற்காலிகளை துடைக்கிற பணியாக இருக்கலாம், வாசலில் நின்று வரவேற்கிற பணியாக இருக்கலாம், காணிக்கை எண்ணுகிற பணியாக இருக்கலாம். எல்லாமே ஊழியந்தான். அதை நாம் சந்தோஷத்தோடு செய்கிற பொழுது, மகிழ்ச்சியோடு செய்கிற பொழுது தேவன் நம்மில் பிரியப்படுவார், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், சென்ற சனிக்கிழமை மழை கொட்டி கொண்டிருந்தது மார்த்தாண்டத்தில். அதன் மத்தியிலும் திரளான ஜனங்கள் ஊழியத்திற்காக கடந்து வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசதிகளையுமே ஆண்டவர் செய்து கொடுத்தார். நிறைய புதிய ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அருமையான செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜெப நேரத்தில் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், பிசாசுகள் அலறி அடித்து ஓடின. நிறைய அற்புதங்கள். இருந்தவங்களாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எல்லோருக்கும் சுவையான சாப்பாடு, சாம்பார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மீன் குழம்பு என்று, அவியல் என்று மிக சிறப்பான உணவையும் நாம் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, இதற்காக ஜெபித்தவங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், வருகிற சனிக்கிழமை நாசரேத்தில் வைத்து, அதாவது தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நம்முடைய கூட்டத்தின் சிறப்பம்சமே அதன் இறுதியிலே தனித்தனியாக எத்தனை 1000 பேர் வந்தாலும் அவருடைய விடுதலைக்காக ஜெபிப்பது, சத்துருடைய கிரிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பது, இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசனமாக அவங்கள பற்றி ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார்ல, அவங்க மேலே இருக்கிற திட்டங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார்ல, அதெல்லாம் அவர்களை பெற்றுக் கொடுப்பது என்று நாம் ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த 3வது வார சனிக்கிழமை நாசரேத்து கூட்டம் ஒரு திருவிழா போல நடைபெறும். நிறைய ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து வருவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தங்குவதற்கான இடங்கள் உண்டு, எல்லா வசதிகளும் உங்களுக்கு உண்டு என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கூட்டத்தின் இறுதியில் நான் ஒரு பக்கம், அன்னூர் ஜோசப் ஐயா ஒரு பக்கம்,
நாசரேத் வரவேல் சேகர் ஐயா ஜெபஜாமவான் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்போம் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்துக்காக ஜெபியுங்கள் என்றால் அந்த தேவனுடைய மாளிகைக்குள்ளாக தான் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை நான் நடத்தி வருகிறோம். பாருங்கள், சென்ற வாரத்தில் நமக்கு நகர்கோவிலேருந்து ஒரு அம்மா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் ஒரு ஐயா அந்த வடக்கங்குளம் பகுதியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏராளமான பேர் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் கூட வந்து சேரலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்வோம். அதன் போலவே தினந்தோறும் கனம் பெற்ற குருமார்கள், மரம் பெற்ற ஊழியர்கள் வந்து ஜெபங்களை நடத்துகிறாங்க. அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாட்கள் வரும் என்றால், இல்லைன்னா வெட்டிங் டே, இல்லைன்னா ஆனிவர்சரி வரும் என்றால், நீங்கள் அங்கே இருப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தாராளமாக விருந்தளிக்கலாம் என்பதையும் அறிவிக்க நான் விரும்புகிறேன். அடைக்கலான் குருவிலத்துக்கு காம்பவுண்ட் வால் கட்டணும். இது நிறைய காரியங்கள் உண்டு. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகமம் 13வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர் நடத்துகின்றார். அவர்தான் நடத்துகின்றார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் ஆண்டவராலே எடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை தீர்மானித்தது அவர்கள் அல்ல, மோசே அல்ல. ஆண்டவர் தான் தீர்மானித்தார். ஆண்டவர் தான் அவருடைய பாதைகளிலே டைரக்ஷன் கொடுத்து அப்படி போ இப்படி போ என்று சொல்லி சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் பாடமே என்றைக்கு ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விருப்பங்களின்படி ஆசைகளின்படி நடத்தப்படுகிறது அல்ல. நான் இதை படிக்கணும், அதை படிக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள் நம்ம நினைக்கிறோம், திட்டம் போடுறோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் நடக்க போவது அல்ல. அதனால் ஆண்டவர் நம் மீது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்றவராக இருக்கிறார். இதைத்தான் இங்கே முதலாவது நாம் காண்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வேறு ஒன்றையே நினைத்திருக்கலாம், எதையோ நினைத்திருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்கு நேர் எதிர்மாறாக இன்றைக்கு நடந்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கலாம். நான் இப்படிலாம் நினச்சேன், ஆசைப்பட்டேன், இப்படி நடந்து போச்சு. நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சேன், இந்த படிப்பில் போய் சேர்ந்துட்டேனே. இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், இந்த வேலைக்கு நான் வந்துட்டேனே. இந்த ஊரில் செட்டில் ஆகணும்னு நினச்சேன், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினச்சேன், சென்னைக்கு போகணும்னு நினச்சேன், மும்பைக்கு போகணும்னு நினச்சேன், இந்த ஊரில் கிராமத்தில் நான் வந்துட்டேனே. என்ன என் வாழ்க்கை எப்படி போச்சு? இந்த ஊழியத்தை செய்ய நினச்சேன், இப்படி ஊழியத்துக்கு நான் வந்துட்டேனே. இதெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கின்றோம். நம்முடைய மனது ஏதோ ஒன்றை குறி வைக்கின்றது, ஏதோ ஒன்றை ஆசைப்படுகிறது, அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றது. ஆனால் தேவனோ வேறு விதமாக நம்ம நடத்துகிறார், வேறு காரியங்களின் வழியாக நம்மை நடத்துகின்றார். அது நமக்கு புரியாததாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இருக்கும். ஏன் தேவன் இப்படி செய்தார்? நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போகிறேனே, நம்ம கூட அந்த நினைவு தான் வரும். நான் எவ்வளவோ உபவாசம் பண்ணியிருக்கிறேனே இந்த காரியத்துக்காக, நான் எவ்வளவோ ஆண்டவருக்காக வாழ்கிறேனே, ஏன் எனக்கு ஆண்டவர் நான் நினைச்சதுக்கு செய்யலை, வேற மாதிரி இதை நடத்துகிறார் என்றெல்லாம் நீங்கள் கலங்கலாம், அங்கலாய்க்கலாம். ஆனால் முதலாவது பாடமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அவருக்கு பிரியமான பாதையிலேயே நம்மை அழைத்து செல்கிறார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தனக்கு சித்தமானபடிக்கு தான் அவர் மேய்க்கின்றார். இன்றைக்கி அந்த ஊருக்கு கூட்டு போகணும், இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகணும், அந்த ஊரில் நிறைய புல்வெளிகள்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போயிடணும், அங்கே தண்ணி நிறையா இருக்குது, அங்கே கொண்டு போகணும். ஒவ்வொரு நாளும் அவர் பிளான் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய விருப்பத்தின்படி தான் கொண்டு போகிறார். இங்கே கவனிக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டிகள் அங்கே புல் இருக்குது, இங்கே புல் இருக்குன்னு சொல்லி போவதல்ல, போவதற்கு மேய்ப்பன் அனுமதிப்பதும் அல்ல. அவருடைய விருப்பப்படி தான் அவர் அழைத்து கொண்டு போகிறார். சின்ன பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. வளர வளர தான் அந்த கிரிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதுக்கு பிறகு தான்
பிள்ளைங்க தலையெடுத்த பிறகு தான், சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்க நம்ம இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லி தாங்களாகவே முடிவெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு தானாகவே வாழ வேண்டும், இண்டிபெண்ட்டாக வாழ வேண்டும். என் மகன் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாயா அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் சொல்வதை நான் கேட்கின்றேன். மை டாட்டர் இஸ் வெரி இண்டிபெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் மகா எல்லாத்தையும் அவளாக தான் செய்வாள், அவளாக தான் முடிவெடுப்பா, அதை யாரும் தலையிட முடியாது என்று சொல்லி அர்த்தம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது நாம் இண்டிபெண்டாக இருக்க முடியாது, நாம முடிவெடுக்க முடியாது. கர்த்தரே நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற பொழுது என் மகன் இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அது நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த சோர்வும் வராது. சாத்தா நம்மளை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, கேள்வி கேட்க முடியாது. என்னை விட என் ஆண்டவர் மிகவும் அறிவானவர். என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும், என்னை ஊழியத்தின் பாதையில் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் என்று நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அறிவு தான் இன்றைக்கு நமக்கு தேவை. எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறவர்களாக, அவர் நடத்துகிற அந்த நடத்துதலுக்கே நம்மை விட்டு கொடுப்பவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் நம்ம நடத்தும்போது நாம் மாம்சத்தில் இன்னொரு பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டங்கள் எல்லாம் சீராக இருக்காது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் இங்கே காண்கின்றோம், அங்கே ஆண்டவர் அவர்களை சுற்றி போக பண்ணினார். அவங்க எகிப்திலிருந்து பெலிஸ்தீர் நாட்டுடைய வந்தால் வெறும் 40 நாளில் அவங்க இஸ்ரவேலுக்கு வந்துடலாம், கானானுக்கு வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பக்கத்தில் ஓடி அவர்களை வரவிடாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லி இந்த இடத்துல நான் காண்கிறோம். இதுதான் நமக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனமடைந்து மறுபடியும் அவர்கள் தங்களுடைய பழைய வீட்டிற்கு போய் விடுவார்கள், எகிப்திற்கு போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களை யுத்தம் வராதபடிக்கு நான் சுற்றி போகப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வித்தியாசமானபடிக்கு நடத்தினார். அவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்த ஆண்டவர், உறங்காது தூங்காது நம்மை பாதுகாக்கின்ற அந்த கண்மலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரங்களிலே நம்மை சுற்றி போக பண்ணுகிறார். சில நேரங்களில் சில நன்மைகளை அவர் தாமதிக்கும்படியாக செய்கின்றார். சில நேரங்களில் எவ்வளவோ போராடியும் நமக்கு நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காதபடிக்கு தள்ளி போகும்படியாக செய்கிறார். அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் அங்கலாய்க்கின்றது, அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் பதறுகின்றது, கதறுகின்றது. ஆண்டவரே, நான் எவ்வளவு அவசரத்தில் நிற்கிறேன், நான் எவ்வளவு ஆத்திரத்தில் நிற்கிறேன், நீங்கள் ஏன் செயல்பட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு என் வாழ்க்கையில் தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவர்கிட்ட அதிகமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் முறையிடுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரிவதில்லை, இப்படியாக உடனடியாக இது கிடைத்துவிடும் என்றால் நாம் பின்வாங்கி போய்விடுவோம். அது நமக்கு நன்மையாக அமையாது. உடனடியாக கிடைத்து விட்டால் நாம் ஆண்டவரை மறந்து விடுவோம், பழைய பாவ வாழ்க்கைக்கு நாம் போயிடுவோங்கிறது நமக்கு தெரியல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எதுவுமே எளிதிலே கிடைத்து விட்டால் அதனுடைய அருமை நமக்கு தெரியவே தெரியாது. உடனே வெற்றி, உடனே வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னா நமக்கு எதுவுமே அதனுடைய அருமை எதுவுமே தெரிவதில்லை. அது நமக்கு அப்படி அருமை தெரியாமல் போகும்போது நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். சீக்கிரத்தில் அதை நம்ம இழந்தும் நம்ம போயிடுவோம். எளிதில் கிடைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அது எளிதில் இழந்தும் போய்விடும். கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சாதான் இந்த அருமை என்பதை நமக்கு தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்கிறாங்க, பசித்த பிறகு தான் நீ புசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம். எப்போவுமே ஏசியில் இருக்கிறோம். கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாங்க. நமக்கு சாஃப்ட்வேர் ஜாபு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாப் உட்காந்துக்கிட்டே இருக்கிற இடையில உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். மூமெண்ட்டே பாடியில் இருக்கிறதில்ல. அப்போ பசிக்கவே செய்யாது, தாமதமாகும். பசிக்காமலேயே நாம் சாப்பிடுவோம் என்றால் அது உடம்பில் கொழுப்பாக மாறி நமக்கு தேவையில்லாத பல சுகக்கேடுகளை அது கொண்டு வந்து விடுகிறது, பல வியாதிகளை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. பசிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னா, பசி வைத்த கிண்ண பிறகு சாப்பிட்டோம்னா அது மிகவும் நல்லது. பசியோடு சாப்பிட உட்கார்ந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசியோடு எந்திக்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் சொன்னார்கள். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, போதும் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டேன், ஓரளவு வயிறு நிறைஞ்சிருச்சு, போதும்.
நான் கொஞ்சம் வயிற்றுல இடம் விட்டுட்டு நான் பசியோடு எந்திரிச்சிடுறேன்னா அந்த வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். பசிக்கணும், பசித்த பிறகு தான் சாப்பிடணும். சாப்பிட்ருக்கும் போதே பாதியில் எந்திரிச்சிடணும். அந்த பசி இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சரீரம் அங்கே சுகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை போலவே நாம் பசியிலே இருக்கிற பொழுது, நான் சில ஆசீர்வாதங்களுக்காக பசியிலே நாம் இருக்கிற பொழுது தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். உடனடியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்றால் நம் ஆண்டவரையே மறந்து விடுவோம். கொடுத்த ஆண்டவரையே நமக்கு மறந்துடுவோம். அது நமக்கு சுகக்கேடுகளை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத கேடுகளை நமக்கு ஏற்படுத்தும். உடனடியாக கிடைத்து விட்டார். நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெரியும். அவர் தாமதிக்கின்றார் என்றாலே ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக அங்கே இருக்கும். நாம் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே ஒரு நன்மை தாமதிக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை நாம் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமையை நாம் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவர் நல்லவரோ இல்லை கெட்டவரோ என்று சொல்லி எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது என் நன்மைக்கு என்று சொல்லி நாம் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருந்தாலும், அது உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும், அது சுற்றி இருப்பவருடைய பழிச்சொற்கள், அந்த கேவலமான வார்த்தைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாலும், இந்த பாதையை கடந்து போவதற்கு உங்களுக்கு கடினமாக இருந்தாலும், இதுவும் கூட உங்களை நன்மைக்காகவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார் பார்த்தீங்களா? இதோட என்ன கொடுமை இருக்க முடியும்? அவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்தவான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று முழக்கமிட்ட அந்த வாலிபன், பிறருடைய சொப்பனங்களுக்கெல்லாம் துல்லியமாக பதில் சொல்லுகிற, அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் பெற்றிருந்த அந்த தேவனுடைய தாசனை சிறைச்சாலையில் அழைத்து விடுகிறார்கள். அங்கேயும் போய் அந்த பானபாத்திரக்காரை மறந்து ஏமாற்றி துரோகம் பண்றதுனால அங்கேயும் சில வருடங்கள், எனக்குரிய 2 வருடங்கள் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அறிஞர்கள் சொல்லுகிறார் 2 வருஷம், அதுக்கு மேலேயே கூட இருந்திருக்கலான்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தேவதாசன், அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்ற மகிமையான தேவனுடைய தாசன், அவ்வளவு அறிவு ஆற்றல் உடையவர், சிறைச்சாலைக்கு அதிபதியாக இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனாலும் சிறைச்சாலைக்குள்ள ஒரு பூட்டி வச்சிடுறாங்க. தேவன் அந்த நாட்களில் என்ன செஞ்சாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? சிறைச்சாலை இருக்கிற சாதாரணமான காரியம் கிடையாது. நீங்க அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு ஏன் சிறைச்சாலை வாசங்கள்? கர்த்தர் ஏன் பொறுமையாவே காத்திருக்கிறாரு? எதுக்குன்னா ஒரு காரணம் இருந்தது. பானபாத்திரக்காரைய மேல அவர் நம்பிக்கை வச்சிருந்தார். என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, நீ ராஜா கிட்ட போய் சொல்லு, நீ ராஜாவுடைய மடியில நினைப்பா உட்கார்ந்துருப்ப, நான் இங்கே இப்படி ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியா ஜெயிலேருந்து கொண்டு போ. அந்த பானபாத்திரக்காரன் எனப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட அவர் நம்பிக்கையை வச்சார். அந்த நம்பிக்கையெல்லாம் திரும்பணும். மனுஷனாலே ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷன் உதவி செய்ய மாட்டான். மனுஷன் ஒரு மண் குதிரை, நாசியில சுவாசமுள்ள மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, நீ என்ன பாரு என்கிற அந்த உண்மையை கர்த்தர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில காலங்கள் யோசேப்புடைய நன்மைக்காகவே ஆண்டவர் அவரை சிறைச்சாலையில் வைத்திருந்தார். அந்த சிறைச்சாலையில் இருந்ததுனால அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. இந்த சிறைச்சாலை வாசம் அவருடைய வளர்ச்சிக்கு எந்த முட்டுக்கட்டையுமாக இருக்கலை. அந்த பெண் தவறாய் குற்றம் சுமத்தியது, அவர் மேல ஒரு பெரிய பழி விழுந்தது, எதுவுமே அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு முட்டுக்கட்டையாக வர முடியல. அதையெல்லாம் தேவன் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது போல நீங்கள் வியாதி என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், கடன் பாரங்கள் என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், ஒருவேளை குழந்தையில திருமணம் ஆகிற நிந்தை என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், இல்லாட்டால் செய்யாத ஒரு குற்றத்தை நீங்கள் செய்ததாக இந்த சமுதாயம் உங்களை பழித்து கொண்டே இருக்கலாம். யோசேப்பை போல கடந்து போனது போல் நீங்களும் கடந்து போயிட்டு இருக்கலாம். பயங்கர ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம். ஏன் ஐயா நான் இவ்வளவு பாடுகளை படுகிறேனே, ஏன் நீர் மௌனமாக இருக்கிறீர், இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்று சொல்லி அங்கழைத்து கொண்டிருக்கலாம். யோசேப்பை மறந்து விடாதிருங்கள். சிறைச்சாலை வாசம் அவர் நன்மைக்காகவே என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே. எவ்வளவோ நிந்தைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காகவே. அதிகமாக உங்களை நிந்திக்கிறாங்களா, அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாக நிந்திக்காங்களா, கொஞ்சமாக கேவலமாக பேசுகிறாங்களா, கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
அதிகமாய் கேவலமாய் உங்களை மக்கள் பேசுகிற பொழுது கர்த்தர் பரத்திலிருந்து கேட்டு வைராக்கியம் கொண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால், என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தாலும், கடன் பாரங்கள் நெருக்கினாலும், வட்டிக்காரர்கள் அவ்வளவு கேவலமாய் பேசினாலும், இதுவும் உங்கள் நன்மைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைக்காகவே நடைபெறுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. ஒருத்தனும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஒரு சுண்டு விரலை உங்கள் மேலே வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. தேவன் இதில் அனுமதிக்கிறார் அப்படின்னா அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுற்றி போக பண்ணினார். தான் பிள்ளைகளை அவ்வளோ நேசிக்கிற ஆண்டவர் சுற்றி போக பண்ணுவாரா? உடனே போகணுன்னு நினைப்பார். அப்படி சுற்றி போக பண்ணாருன்னா அது அவர் நன்மைக்காகவே அந்த முடிவை எடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் வசனம், யாத்திரையாமம் 13:18 கடைசியை பாருங்கள். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். எவ்வளோ பேர், ஸ்கோர்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அணியணியாக புறப்பட்டு வராங்க, லட்சமாக புறப்பட்டு வராங்க. எல்லாருக்குமே சுற்றி போகணும்னு சொல்லி வச்சுருக்காரு. எனக்கு அது வாஸ்தவன ஷாக்கிங்காக இருந்தது. ஹீ வித் ஹிஸ் மைட்டி ஹேண்ட்ஸ், இந்த ஓங்கிய புயத்தினால பராக்கிரமத்தினால இத்தனை லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டு உடனே கொண்டு கானானில் வைக்காம பாலந்தேனும் ஓடுற தேசத்தில் இருந்து சொல்லாமல் சுற்றி போ. அவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றியே போ, அவ்வளோதான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் பாதிக்கப்படாமல், நீங்கள் மாத்திரம் கடனில் இல்லாமல், அணியணியாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் அம்மா அப்பா மனைவி சகோதர சகோதரி எல்லாருமே கடனில் இருக்கலாம். அணியணியாக வியாதிப்பட்டிருக்கலாம். எல்லாருக்கும் இப்படி வியாதி வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் சந்திக்கிற மனுஷர்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம். சந்திக்கிறவர்கள்லாம் கடன்பட்டு போய் பண தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களா இருக்கும். ஒருத்தர் கூட பணக்காரனே இல்லை. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கடன்லேயே தான் இருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையில் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவர்கள் எல்லாம் துன்பத்திலேயே இருக்கிறாங்க, தேவையிலே இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்குற அளவுக்கு ஒருவருமே இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். தேவன் சில நேரங்களில் அணியணியாக சுற்றி போகும்படியாக பண்ணுகிறார். அணியணியாக வருகிற ஜனங்களை காத்திருக்க வைக்கிறார் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். அதுதான் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. இவ்வளவே இருக்காங்களே, சீக்கிரமாக போய்ப்போம் அப்படின்லாம் ஆண்டவர் நினைக்கலைங்க. இருக்கட்டும், 1 லட்சம் பேரை நான் தானே கூட்டு வந்திருக்கிறேன், நான் கூட்டு போவேன். எனக்கு தெரியும் எப்போ இவங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போக செய்தாரா. நிறைய பேர் இன்றைக்கு குடும்பமாக சஃபர் ஆகிறாங்க. அது நிச்சயமாக நடக்கும். ஒரு யோனா தவறு செய்த பொழுது அந்த 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 போட்டில் இருந்தவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தார் மாதிரி தான். அவங்க எல்லாருமே 100 கணக்கில் அவங்க எல்லாருமே சஃபர் ஆனாங்க. அந்த போட்டு மூழ்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயுமே ஆடுது, தண்ணி உள்ளே வருது, தத்தளிச்சது. எல்லோரும் நடுங்கினாங்க, சம்பாதிச்சதெல்லாம் வெளியே போட்டாங்க, துடுப்பை வலிச்சுப்பாங்க, ஒன்றும் நடக்கலை. ஓலமிட்டாங்க, கடவுளை தேடி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. எதுக்கு? கீழே யோனா இருக்கிறார். ஒரு யோனாவால் எல்லாருக்குமே கஷ்டம். நம்முடைய வாழ்வில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை நடத்துகிற பொழுது சில நேரங்களில் உங்கள் நிமித்தமாக குடும்பத்தாருக்கு உபத்திரவங்கள் வரலாம். உங்கள் நம்பி இருக்கிறவர்களும் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் நண்பர்களும் பாதிக்கப்படலாம். உங்களை ஊழியத்தில் உங்களோடு உடனிருப்பவர்களும் பாதிக்கப்படலாம். என்ன இது, எனக்கு தான் கஷ்டம்னு சொல்லி பார்த்தா என் கூட இருப்பவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் இவ்வளவு பாடுகள் வருகிறது, எனக்கு உதவி செய்பவர்களுக்கும் இவ்வளவு வியாதிகள் வருகிறது என்று சொல்லி நீங்கள் துடித்து கொண்டிருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இதுக்கு பதிலை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். அது அந்த நாள் நான் நினைக்கிறேன். Today is the day God answers your questions. சில நேரங்கள் அப்படித்தான் உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவருக்கும் பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி என்றால் நீங்க இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாடுகள் அனுபவிக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஒரு நாள் வரும் அல்லவா, அப்பொழுது நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களோடு இருக்கிற அத்தனை பேரையும், உங்கள் சந்திக்கின்ற அனைவரையும், உங்கள் குடும்பத்தார் அனைவரையும், உங்கள் நண்பர்கள் அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இப்போ நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம், உங்கள் கூட இருக்கிற அத்தனை நண்பர்கள் அவ்வளோ பேரும் அறிமுகமானவங்க, ஜோமுன்றவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஒரு நாள் வரும், நம்ம அக்கறைப்பட்ட பின்பு
நான் மாத்திரம் இல்லை, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேர்களும் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இது சுற்றி போயிட்டு இருக்கிறது, காத்திருக்கிறது, இதெல்லாம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இதெல்லாம் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். தேவன் நம்மை கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுவார். அப்பொழுது நாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம், அளவில்லாமல் உயர்த்தப்படுவோம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னாலே ஆண்டவர்களை உயர்த்திடுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆண்டு சொன்ன வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன். உங்களை நேசித்தாலே அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். அப்படி ஒரு காலம் வந்துடும். உங்கள் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசணும் கூட அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியணும் கூட அவசியம் இல்லை. உங்களை நேசிக்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்கனாலே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். அப்படி ஒரு காலமும் நிச்சயமாக வரும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த 2 வசனங்கள் ஆண்டவர் பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக கொண்டு போக விடாமல் சுற்றி போக பண்ணினார். அதுக்கு பின்னால் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கிறது அல்லவா? எனவே எல்லாம் நன்மைக்காகவே செய்யப்படுகிறது. ஆண்டவர் நன்மைக்காகவே நடத்துகிறார் என்பதை அறிந்து சந்தோஷமாக செல்லுங்கள். ஆண்டவர் கேள்வி கேட்காதீங்க, சீக்கிரமாக இது கடந்து போகுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்களை நேசிக்கிறவர்களை கூட, உங்களோட இருப்பவர்கள் அத்தனை பேரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கும்படியாக விரும்புகிற கண்களை மூடுவீர்களாம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேள்விப்பட, அதன் மூலமாய் உற்சாகப்படுத்தப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. நன்றி ராஜா, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, நீ செய்த நன்மை நினைக்கின்றே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றீர். அதிசயங்கள் 1000 அன்பரேவும் நடத்துதலே, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் நடத்துதலே. நன்றி 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 சொல்லி துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. காத்திருத்தலுக்காக நன்றி செலுத்துங்கள். நீங்கள் சந்தித்து வருகிற நிந்தைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். கடந்து வருகிற தனிமையின் பாதைக்காக நன்றி செலுத்துங்கள். உங்களோடு கூட எவ்வளோ பேர் இன்னைக்கு பாடுபடுறாங்க, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவே அதை ஆண்டவர் செய்கிறார். ஒரு நாளும் உங்களுக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல, ஒரு நாளும் உங்களை பகைக்கிற ஆண்டவர் அல்ல, வெறுக்கிற ஆண்டவர் அல்ல, உங்களை தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல, எல்லாவற்றும் நன்மையாகவே செய்கிற கர்த்தர். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய நடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா. நான் இழுத்துட்டு போக மாட்டேன், என் விருப்பத்தை நான் செயல்படுத்த மாட்டேன். உங்களுடைய சித்தத்துக்கு என்னை பரிபூரணமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பா, இந்த நாளிலும் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும், அது எவ்வளவு கொடூரமான வியாதியாக இருந்தாலும், அந்த உக்கிரங்கள் அப்படியே தணிந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த புண்களுடைய அந்த சீற்றங்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த புண்கள் அப்படியே மறைந்து போக தோளினால் மூடுங்க. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, ரூபாக்கா பா ரபா நகார, கட்டிகள் மறையட்டும், நோய் தொற்றுகள் மறையட்டும், இரத்தங்களை சுத்திகரிங்க, கிட்னிகளை புதிதாக்குங்க, அடைப்புகளை திறந்துருங்க, மூச்சுக்குழாய் அடைப்புகள், ஆண்டவரே ஹார்ட்டில் இருக்கிற அடைப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. ஆண்டவரே, இரத்தங்களை சுத்திகரிங்க. செயல்படாத கைகள் செயல்படட்டும், செயல்படாத கால்கள் செயல்படட்டும், செயல்படாத நரம்பு மண்டலங்கள் மறுபடியும் செயல்படட்டும். பக்கவாதம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐயா, வியாதியஸ்தர்களுக்கு இறங்குங்கப்பா. பரம மருத்துவரே, ஆண்டு நடக்க முடியாது நடக்கட்டும் ஐயா, எழும்ப முடியாது நடக்கட்டும், வேலை செய்ய முடியாதவர்கள் வேலைக்கு மறுபடியும் போகட்டும். பொறுத்துணையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து அவர்களை மறுபடியும் வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பல நெருக்கடியினை மக்கள் தவிக்கிறாங்க, தேவைகள் அதிகரிச்சுட்டே போகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. வேலை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேரப்பா. எங்கப்பனே, கண்ணீர் மத்தியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே ரீ போகோ ரோபோ ரூபா ரீபா ரபோனா கரபாரா. படித்து முடித்த வாலிபர் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையை தாருங்க. பிஸ்னஸில் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தாருங்க. போட்டி நிறைந்த உலகத்தில் பிள்ளைகளுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஆண்டவரை தோத்திரம் அப்பா. வீடு கட்ட முடியலையே, வேலை வாங்க முடியலையே, எனக்கு இன்னும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, விசா கிடைக்கலையே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே, திருமணம் ஆகவில்லையே, குழந்தை இல்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. அவருடைய காத்திரத்தில் இன்பமாய் நீங்கள் முடிய பண்ணுங்க. அப்படியே கர்த்தாவே சோத்திரம் ஐயா, இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமத்தினாலே தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. மொபைல் ஃபோனுக்கு அடிமைத்தனம், பைக்குக்கு அடிமைத்தனம், கெட்ட நண்பர்கள் மூலமாக போதைக்கு அடிமைத்தனம் என்றிருக்கிற பிள்ளைகளை விடுவித்து பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கரங்களினாலே தாங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஆலயங்கள், திருச்சபைகள் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை தோத்திரையா. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க ஆண்டவரை. அங்கே வேலை செய்வதற்கு நல்ல மனம் படைத்தவரை அழைத்து கொண்டு வாருங்க. உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.